ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பீட்ரூட்ல குருமா தான் வைக்க போறேன். பீட்ரூட் எப்பயுமே பொரியல் பண்றத விட குருமா பண்ணா தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, அதிலேயுமே இஞ்சி பூண்டு வாசனை இருக்கும் இல்லையா? ஸோ, அதுக்காக அத விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ, லஞ்ச் பாக்ஸ்க்காக பீட்ரூட் குருமா வைக்கலான்னு பீட்ரூட் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வீடியோல காமிச்சிருக்க மாரி ரொம்ப ஈஸியாலாம் பீட்ரூட் கட் பண்ண முடியாது. பீட்ரூட் கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கெட்டியா இருக்கும் இல்லையா? நான் வீடியோ ஸ்பீட்ல வச்சிருக்கனால அப்படி தெரியுது. இப்போ பீட்ரூட் குருமா எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு குக்கர்ல கொஞ்சமா கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பட்டை பீஸ் சேர்த்துட்டு, நறுக்குன வெங்காயம் சேர்த்து, அது நல்லா பொன்னிறமா வதங்குனதும், அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு, அத பச்சை வாசனை போனோட்டி டொமேட்டோ பியூரி எடுத்து சேர்த்துக்கிறேன் 2 டொமேட்டோ. அப்பதான் குருமா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ, அதுக்காக தான். இது கூடவே கொஞ்சமா உப்பு, காரத்துக்கு ஒரே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துட்டு, நறுக்கி வச்சிருக்க பீட்ரூட்லாம் சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, கொஞ்சமா ஒரு சில் தேங்காவ அரைச்சு சேர்த்துக்கோங்க இது கூட. அது கூடவே கைப்பிடி அளவு மல்லி இல தூவிட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, நம்ம குக்கர்ல ஒரு விசில் விட்டு இறக்கணும்னா, சூப்பரா கலர்ஃபுல்லா நம்மளுடைய பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் தானே பிரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாட போட்டுட்டு, அது கூடவே மேல நெய் போட்டுட்டு, எங்க வீட்டு கடைக்குட்டிக்கு மட்டும் நல்லா அதில சாதத்த பெசஞ்சு வைக்கணும். ஸோ, அதுக்காக பெசஞ்சு வச்சாச்சு. நீங்களுமே இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க.